தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க முடியாது என்று கர்நாடகா மறுத்திருக்கிறது. தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்போம். பாஸ்கர், வணக்கம். தற்போது இன்றைய நடந்த கூட்டத்தில் கர்நாடகா தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க முடியாது என்று மறுத்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசு தரப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கு முன்வைக்கப்பட்டது? கூட்டத்தின் இறுதியாக என்ன முடிவு எடுக்கப்பட்டது? பாஸ்கர், தமிழக அரசின் சார்பில் உறுப்பினர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டார். அவர் மேட்டூர், பவானி சாகர் மற்றும் அமராவதி அணைகளில் தற்போதைய நீர்வரத்து குறித்தெல்லாம் எடுத்துரைத்தார். நீர் இருப்பு ஆகிய விவரங்களை தெரிவித்திருக்கக்கூடிய அவர் 2023 ஜூன் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 28ஆம் தேதி வரை சிலுகுண்டுவிலிருந்து உச்சநீதிமன்ற ஆணையின்படி 174 டிஎம்சி தண்ணீர் தர வேண்டும். ஆனால் 78 டிஎம்சி மட்டுமே பெறப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 95 டிஎம்சி தரப்பட வேண்டி இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டினார். பிப்ரவரி மாதம் முதல் ஏப்ரல் 28ஆம் தேதி வரை பெறப்பட வேண்டிய நீர் என்பதும் சுற்றுச்சூழல் நீர் அளவான 7.33 டிஎம்சிக்கு பதிலாக 2 டிஎம்சி மட்டும்தான் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 5 டிஎம்சி குறைபாட்டு நீர் பெற வேண்டி இருக்கிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டினார். மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய நீர் இருப்பு 20 டிஎம்சி ஆக இருக்கிறது. மேட்டூரிலிருந்தும் 1200 கனஅடி குடிநீர் தேவைக்காக பயன்படுத்தப்படுகிறது. சுற்றுச்சூழல் தேவைக்காகவும் மட்டுமே வெளியேற்றப்படுகிறது என்பதெல்லாம் எடுத்து வைத்தார். அதே போல இந்திய வானிலை ஆய்வுடைய ரிப்போர்ட் படி பார்க்கும்போது 2023-24ஆம் ஆண்டுல கோடைகால பருவமழை பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை இயல்பை விட குறைவாகத்தான் இருக்கிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டிய போதும் கூட கர்நாடக அரசின் உறுப்பினர் தற்போது கர்நாடக அணையில் நீர் இருப்பு குடிநீர் தேவைக்கு மட்டும்தான் இருப்பதன் காரணமாக தமிழ்நாட்டுக்கு நீர் அளிக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார்கள். ஆனால் நீண்ட விவாதத்துக்கு பிறகு இந்த குழுவினுடைய தலைவர் கர்நாடக அரசுக்கு மே மாதத்துக்கான சுற்றுச்சூழல் நீரினுடைய அளவு 2.5 டிஎம்சியை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டும். வெளிக்கொண்டுள்ளிருந்து அதை திறக்க உத்தரவிட வேண்டும் அப்படிங்கிறத ஆலோசனையாக வழங்கியிருக்கிறார். ஆனால் அதை கர்நாடக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. குடிநீருக்கு மட்டும்தான் அணைகள்ல நீர் இருக்கிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டினார். தமிழக அரசு குழுவிடம் முக்கியமாக வைத்த கோரிக்கை தமிழகத்துக்கு தர வேண்டிய ஷார்ட்ஃபால் அந்த ஏற்கனவே தர வேண்டிய பற்றாக்குறை நீரான 5.317 டிஎம்சி நீரையும் மே மாதத்துக்கு தர வேண்டிய 2.5 டிஎம்சி சேர்த்து கர்நாடக அரசை திறந்துவிட உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. ஆனால் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. மே மாதத்துக்கான நீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு குழு அறிவுறுத்தி இருக்கிறது. ஆனால் கர்நாடக அரசு அணைகளில் நீர் இல்லை என்பதையெல்லாம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். முழுமையான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.